வணக்கம் மக்களே. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சுற்றுப்பயணத்துக்கு அப்போ பேசியிருந்தார். ஸோ பிரம்மாண்டமான கட்சி நம்ம கூட கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஸோ மறைமுகமாக சொல்லியிருந்தார். ஸோ அது தாவேக்காவை தான் குறிப்பிட்டிருந்தாருங்கிறது மோஸ்ட் ஆஃப் த எல்லாருமே எதிர்பார்த்தது தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்டர்வியூ கொடுக்கும்போதுமே அவர் சொல்லியிருக்காரு டிவிக்கே ஏடிஎம்கே கூட்டணியை குறித்து கேட்டதுக்கு. ஸோ இது ஒரு அரசியல் வியூகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்குங்கிறதும் சொல்லலை, இல்லைங்கிறதும் சொல்லலை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பதில் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அது இப்போ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ டிவிக்கு ஏடிஎம்கே கூட்டணி அமைய போகுதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பையும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ராஜ்மோகன் அவர்கள், தாவேக்கா சேர்ந்த ராஜ்மோகன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டில் தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காரு, தளபதியோட தலைமையில் ஏற்கும் கூட்டணியோட தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கொள்கையில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஸோ தளபதி ஒரு தடவை சொன்னதை அவர் அதை தான் ஃபாலோ பண்ணுவார். அங்கிட்டும் இங்கிட்டும் மாற்றி மாற்றி பேச மாட்டார். ஸோ அதில் தெளிவாக இருக்கும். ஸோ தளபதியோட தலைமையை ஏற்கிற கூட்டணி தான் அமையும், சமத்துவமான கூட்டணி தான் அமையும், எந்த ஒரு மத சார்பமின்றி அமைகிற கூட்டணியாக தான் இது இருக்கும். அதே மாதிரி தமிழகத்தோட முதன்மை சக்தியான தாவேக்கா தங்களோடு சேர்வதை போன்ற தோற்ற மயக்கத்தை சிலர் உருவாக்குனார்கள். ஸோ அதனால் ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சியும் வெற்றி தலைவனின் எழுச்சியை கருத்து கணிப்புகள் பார்த்து காய்ச்சல் வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பேசுகிறது எல்லாமே அவங்களோட இயலாமையை காட்டுது. ஸோ அதனால் இதன் மூலமாக மக்களை திசை திருப்ப பார்க்குறாங்க. ஸோ மீண்டும் தெளிவாக சொல்கிறோம், எங்கள் செயற்குழு தீர்மானத்தில் என்ன முடிவு பண்ணமோ முதல் வேட்பாளராக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தான் இருப்பார், அவர் மட்டும்தான் அப்படிங்கிறத குறிப்பிடுறேன். ஸோ அதே மாதிரி அவர் தலைமையில் மதவாத சக்திகளை வீழ்த்த சமத்துவ சக்திகளை நாங்கள் வரும் தேர்தலை எதிர்கொள்வோம். ஸோ இதன் மூலமாக நிரந்தர எதிரியான பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கும் யாரையும் நாங்கள் எங்களோடு சேர்த்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் அவரோட அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட தலைவர் சொல்படி அதன்படி தான் நிற்பார், அதுபடி தான் அவர் ரியாக்ட் பண்ணுவார். ஸோ அதனால் எடுத்த முடிவில் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ள போவதில்லை. ஸோ அந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஸோ அவருக்கும் இல்லை. ஸோ இதுதான் உண்மை வரலாறு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாநாடு பற்றியும் பேசியிருக்காரு. சரித்திர சிறப்போற்று மாநாடாக அமையும். ஸோ அதை முடிச்சுட்டு தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பயணம் முடித்து பல்வேறு முடிவுகளை எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதுலேருந்து அவங்களோட ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எந்த ஒரு கூட்டணியுமே தளபதியோட தலைமையில் தான் அமையணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இவர் கிளியர் கட்டாகவே சொல்லியிருக்காரு, யார் கூடயும் கூட்டணி அமைய போகிறதில்ல. ஸோ தளபதியை தலைமையாக இருக்கிற தான் கூட்டணி அமைய போகுது. ஸோ சமத்துவமான கூட்டணி தான் அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க டிவிக்கே ஏடிஎம்கே பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும். ஸோ எப்படிங்கிறது தளபதியோட மதுரை மாநாடு மிக பிரம்மாண்டமாக அமைய போகுது. அதன் பின்னர் தான் இந்த மாதிரியான முடிவுகள் எல்லாமே தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.